ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஒரு பெரிய பணக்காரன் ஒருத்தன் இருக்கான். சகல வசதி, நல்ல வசதி, பெரிய வியாபாரம். அவன்கிட்ட வேலை செஞ்ச ஒருத்தன் ஒரு 1,00,000 ரூபாயை களவான்ட்டு ஓடிடுறான். அந்த பணக்காரரு உடனே போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கவோ அந்த களவான்ட்டு உடனே தேடவோ இல்லை. பாட்டு கொடுத்தாரு. இவன் 1,00,000 ரூபாயை கொண்டுட்டு எங்கேயோ ஓடிட்டான். இந்த பணக்காரர் தொழிலில் நஷ்டம் ஏற்பட்டு ஏழை ஆயிடுறார். கடைசி அவருடைய நிலைமை, ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல இட்லி பூரி பொங்கல்ன்ட்டு தலையில வச்சு வித்துக்கிட்டு இருக்காரு. பெரிய பணக்காரா இருந்தவர் இப்ப இந்த ரயில்வே ஸ்டேஷன்ல கூவி கூவி விற்கும் அளவுக்கு வந்துட்டார். ஒரு ட்ரெயின் வருகிறது, அதிலிருந்து ஒருவன் இறங்குகின்றான். இவரை நோக்கி ஓடி வந்து இட்லி பார்சல் வாங்க வருகின்றான். அடையாளம் கண்டுகொள்கின்றான். அன்று பணக்கார நிலைமையில் இருந்தவன் தானே இவன் என்று இவரும் அடையாளம் கண்டுகொள்கிறான். அடே வாப்பா, எப்படி இருக்கா என்று பெயரை சொல்லி அவனோடு நட்பு பாராட்டி, என்னப்பா அங்க அப்படின்னு, நான் இந்த ஊருக்கு செல்கின்றேன், நானும் வறுமையில் தான் இருக்கின்றேன் என்று அவன் சொல்லுகிறான். எப்பா, அவன் கேட்கின்றான், நீங்க பணக்காரா இருந்தீங்களே எப்படிங்க? ஆமாப்பா இருந்தேன். ஆனா மனுஷன் நிலைமை எப்படி மாறி மாறி வரும். பணக்காரன் எப்பவும் பணக்காரன், ஏழை எப்ப ஏழை இல்லை. இது கடவுளுடைய நியதி என்று சொல்லுகின்றான். சொல்லி மட்டுமல்ல, அவன் என்ன நினைச்சான் அப்படின்னா, இந்த பணக்காரர் 1,00,000 ரூபாயை கேட்பார், இடம் எங்கிட்ட திருடிட்டு ஓடி, அதை பற்றி பேசவே இல்லை. பேசி ட்ரெயின் கிளம்புதாப்பா, சாப்பிடுப்பா, ஃப்ரீயா வச்சுக்க அப்படின்னு ஒரு பொட்டலம் கொடுக்காரு. இவன் ட்ரெயின்ல ஏறுறான். மறையிற வர வாசல் நின்று அவர் அது பாட்டுக்கு இட்லி பூரி என்று விற்று கொண்டிருக்கின்றார். மறை பார்க்கின்றார். ஆகா, இவன் மனதிலே சவுக்கடிப்பட்டது போல் இருந்தது. ஒரு வார்த்தை கூட அவர் பேசவில்லையே. ஒரு நல்ல மாமனிதரிடம் களவாடி வந்து விட்டோமே என்று சொல்லி மன நெருகலோடு பயணம் செல்கின்றான். ஆனால் இந்த மனிதருடைய மனிதநேயத்தை பாருங்கள். தன்னிடம் திருடி சென்றவனுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை வழங்கி திருந்த செய்கின்றார். அன்பு நண்பர்களை, நம் செய்கை மூலம் மற்றவர்களை மாற்ற வேண்டும். நன்றி.